இந்த சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் ஆசையை ஊட்டி அவன் போய் ஒரே ஒரு ஜெர்சி அந்த பனியன் வாங்கணும்னா 300 ரூபாய் 400 ரூபாய். அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஷூ, டிக்கெட்டு 3000 4000. அதை கருப்பு சந்தையில் விற்கிறவன் மேட்ச் ஆரம்பிச்ச பிற்பாடு சைதாப்பேட்டையில் கல்யாண மண்டபத்தெல்லாம் போட்டுக்கிட்டு மேற்படி குழுக்கள் இருக்கு பாருங்க, ராஜஸ்தான் குழுக்கள், அவன் நடத்தின பெட்டிங் சூதாட்டம். இதுல சூதாட்டம் நடந்ததுன்னு சொல்லி தான் இதை 2 வருஷம் நீங்க தடை பண்ணீங்க. தடை பண்ணி மெய்யப்பன் குருநாதனை கைது பண்ணீங்க. லலித் மோடி நாட்டை விட்டே ஓடி போயிட்டாரு, இன்னும் வரல. எத்தனை கோடி போச்சுன்னு தெரியாது. ஆனால் இலங்கையில் ஒரு சம்பவம் நடந்தது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு 2008 2009 இந்த விளையாட்டினுடைய ஒரு பகுதியை தென்னாப்பிரிக்காவுக்கு கொண்டு போனாங்க. இதே ஐபிஎல் தென்னாப்பிரிக்காவில் விளையாடப்பட்டது. தென்னாப்பிரிக்காவில் விளையாடிய பொழுது அந்த கிரிக்கெட் வாரியத்திற்கு கொடுக்க வேண்டிய பணத்தை ரிசர்வ் வங்கியினுடைய அனுமதி இல்லாமல் கிட்டத்தட்ட 2400 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்று இடி வழக்கு போட்டிருக்கு. அந்த இடி வழக்கு போட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் போன்ற சில நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபராதம் இருக்கு பாருங்க, அதை கட்டமாட்டேன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போறாங்க. நீதிமன்றம் என்ன சொல்லுது, நீ போய் முதல்ல வழக்கை சந்திச்சுட்டு வா, பணத்தை கட்டுன்னு சொல்லி இன்னும் அது நிலுவையில் இருக்கிறது. நிலுவையில் இருக்கு. இப்ப இவ்வளவு பாலிடிக்ஸ் வந்து உள்ள இருக்கு. இந்த பாலிடிக்ஸ் உள்ள இருக்குன்னு நான் சொல்றது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 10 குழுக்கள் இருக்கு பாருங்க, இதுல 7-8 குழுக்கள் தான் இருந்தது. இதுல வந்து தொலைக்காட்சி உரிமை, நான் சொன்ன மாதிரி ட்ரெஸ் விற்கிறது, சாராயம் வைக்கிறது, அப்புறம் உணவகங்கள்ல வந்து இதை ஒரு திருவிழாவாக்கி மார்க்கெட் பண்றது. எத்தனை லட்சம் கோடிகள் பணம் பணக்காரன் செலவு பண்றதை பார்த்துட்டு ஏக்கத்தின் மூலமாக தூக்கத்தை தொலைத்து விட்ட சின்னஞ்சிறு பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறவனை தொல்லை பண்ணி கடை வாங்கியாவது டிக்கெட் வாங்கிட்டு போய் மேட்ச் பார்க்குறான். அவனுக்கு விளையாட்டின் மீது இருக்கின்ற ஆர்வத்தை நான் குறைத்து மதிப்பிடக் கூடாது. விளையாட்டை விளையாட்டாக பார்க்க வேண்டும் என்ற பொது அறிவு உள்ளவன் நான். ஆனாலும் கூட இந்த விளையாட்டை நீங்கள் விளையாட்டாக வைத்துக் கொள்ளாமல் விளையாட்டை அரசியலாக்கி, அரசியல் விளையாட்டு விளையாடுவதற்கு சாதாரண மக்களோட உயிர்ல போய் இன்னைக்கு உள்ள உட்கார்ந்துட்டீங்கடா பாவீங்களா அப்படின்ற ஆதங்கம் வந்து பெருசா இருக்கு.